காங்கிரஸ்க்கு அதிக மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய்க்கு பயந்த தாவேக்கோட காங்கிரஸ் பேர் கூடாதுன்னா அது பயந்துதான் திமுக வந்து காங்கிரஸ் அதிக சீட் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜய்க்கு திமுக பயப்படுது, கடுமையாக பயப்படுது. நாங்கள் இல்லைன்னு சொல்லல. விஜய் பொறுத்தளவில் புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்றார். நாங்கள் அதை பற்றி பெருசாக யாரும் விமர்சனம் பண்ணவில்லை. யாரும் வேண்டாலும் தமிழகத்தில் இந்தியாவில் நம்ம நாட்டில் உரிமை உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் யாரும் அரசியல் கட்சியை தொடக்கலாம். அந்த நிலையில தான் நாங்கள் விஜய் கட்சியை பார்க்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தாவேக்க துவங்கப்பட்டதுலேருந்து ஒரு பதட்டத்தோடு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து இன்னைக்கு கரூர் சம்பவம்லாம் சிபிஐ விசாரணையில் இருக்கின்றது. அதை தாண்டி கருத்து சொல்வது சரியாக இருக்காது. வரிசையாக அதுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்களில் பார்த்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து இடத்தை தேர்வு செய்வதிலிருந்து எவ்வளோ நெருக்கடி கொடுத்தார்கள் என்பது தெரியும். ஏனென்று சொன்னால் யாருக்காவது பலம் இருந்தால் தானே அவங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏதோ அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாவேக்க ஒரு அச்சுறுத்தலாக அவர்கள் நினைக்கின்றார்கள். அதன் விளைவுதான் அவரை பார்த்து பயப்படுகிறார். இப்போ அதாவது தொடர்ந்து ஓபிஎஸ் கூட்டங்களை பேசி வராது. திமுக அதிகமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராது. அது திமுகவில் ஒரு அங்கம், அவ்வளோதான். சேர்ந்த பிறகு அவரை பற்றி நாங்கள் அவர் இன்னைக்கு எங்கள் கட்சியில் இருக்கும்போது வரைக்கும் அவர் கருத்து சொல்வது எங்களுக்கு சரியாக இருக்கும். திமுக கட்சிக்கு போன பிறகு அவரை பற்றி பேசுவதே நாங்கள் அவர் தகுதியான நிலைப்பாட்டை நாங்கள் அவரை எடுக்கலை. தொடர்ந்து இன்னைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அது விளையிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்னமும் அவங்க முடியல. தொடர்ந்து இழுபறி இருக்கு. ஆனால் வலுவான கூட்டணி சொன்ன அந்த கூட்டணி இன்னைக்கு இழுபறி இருக்க சொல்லி எப்படி இல்லை, அதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திய விதம் மக்களுக்கு மட்டுமல்ல அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் திருப்திகரமாக இல்லை. ஏதோ கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி கூட உடன் இருந்த 2-3 தேர்தலில் இருந்த காரணத்தினால் இதுவரை இருந்தார்கள். இப்பொழுது ஏதாவது ஒரு சாக்கி சொல்லி எண்ணிக்கையின் அடிப்படையில் காரணத்தை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சிகள் வெளியேற ஆரம்பித்திருக்கின்றன. வெளியேறாத கட்சிகள் கூட அங்கே ஒருமித்த கருத்தோடு இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் கூட வேதனையோடு அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் நாம் ஏதோ இக்கட்டில் ஆகப்பட்டு விட்டோம், இனிமேல் வழி இல்லை, இருப்பதை பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று மிகுந்த மன வருத்தத்தை அவருடைய கட்சி தொண்டர்களிடம் பதிவு செய்து ஒரு கருத்து பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு நெருடல் இல்லை, ஒரு உரசல் இல்லை, ஒருமித்த கருத்தோடு உடன்பாட்டோடு இன்னும் 2-3 நாட்களில் பொதுச்செயலர் சொன்னதை போல 4 நாட்கள் சொன்னார்கள். இன்னும் 2-3 நாட்களில் தொகுதி உடன்பாடும் சுமூகமாக, தொகுதி எண்ணிக்கையும் சுமூகமாக, அவர்கள் அந்தந்த கட்சிகள் விரும்புகின்ற தொகுதியையும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்கின்ற முறையில் விரைவில் வெளியில் பட்டியல் வெளியே வர இருக்கின்றது என்ற நிலையில தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இன்றைக்கு சுமூகமான நிலையில் இருக்கின்றது. இதில் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பார்த்தாலும் பாஜகவுக்கு அடிமையாக அதிமுக இருக்கின்றது என்ற கருத்தை அரசியலில் பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி கட்சியில் அடிமையாக நடத்துவதை போல ஒரு கருத்தை சொல்கின்றார். உண்மையிலே அடிமையாக நடத்துவது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி அவர்கள் கொடுக்கப்பட்ட தொகுதிகளை அவர்களே வரையறை செய்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்பதல்ல, இத்தனை தொகுதி தான் உங்களுக்கு என்று சட்டாம்பிள்ளையோடு அதிகாரத்தோடு பேசி இத்தனை தொகுதிகள் தான் சொல்லி அதிலே இத்தனை தொகுதிகளில் எங்கள் சின்னத்தில் உதயசூரன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி ஒரு திணிப்பை அவள் மீது திணித்து அவர்களை அடிமையாக நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அடிமையாக நடத்துகின்றது என்ற நிலையில தான் அந்த கூட்டணி இருக்கின்றது. எனவே அது பொருந்தாத கூட்டணி, ஒருமித்த கருத்து இல்லாத கூட்டணி. நிச்சயமாக தேர்தலில் இணக்கமாக அனைவரும் ஒன்றுபட்டு ஒழுக்கமாக அந்த தேர்தல் பணி அங்கே அந்த கூட்டணியிலே நடைபெறாது. இது தேர்தல் களத்திலே பார்ப்போம்.